friends, welcome to Cookie Cooker Life. So, இப்போ Roadside Kalan recipe வந்து செஞ்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து மைதா சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு மைதா வேண்டாம், டயட் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கோதுமை இல்லை கடலை மாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து ஒரு பவுலில் நான் முட்டைக்கோஸ் வந்து ஒரு ஹாஃப் முட்டைக்கோஸ் வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 1 கப் வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அதில் 1 டீஸ்பூன் வந்து சால்ட்டு, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதிலேயே வந்து ஈரப்பதம் இருக்கும். இது பத்தலை அப்படின்னா நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். பஜ்ஜி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி ஓகே. வந்து ஒரு கடாயில் ஆயில் போட்டு அது கொதிச்சிட்ருக்கு. ஸோ அதில் வந்து சின்ன சின்னதாக வந்து முட்டைக்கோஸை வந்து இதில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொரியணும். நல்லா பக்கோடா மாதிரி இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் வந்து முட்டைக்கோஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மஷ்ரூம் வேணுனாலும் போட்டுக்கோங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சைடு நல்லா பொரியட்டும். இது ஒரு சைடு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஸோ இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஆயிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது அப்படியே சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ போட்டு எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் வந்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சிருச்சு. அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் வந்து போட்டுக்கிறேன். அது கூடவே வந்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். அது கூட வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து போடுறேன். இதில் நீங்கள் ஜீரகத்தூள், பெப்பர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்தளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து 1 கப் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கூட வந்து சிறுசாக இருந்தது அப்படின்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த பக்கோடாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் வேணும் அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மைதாக்கு பதிலாக கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த டேஸ்ட் வராது. ஓரளவுக்கு வந்து கெட்டியானதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இப்போ நம்மளோட ரோட் சைட் காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி ஆனியனை வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், அதுக்கப்புறம் கேரட் துருவி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் கட் பண்ணி அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இது கூட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.